சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உங்களை பத்தி தான் எலெக்ஷன்ல உங்களை எப்படி ஜெயிக்க வைக்கிறதுன்னு பேசிட்டு யார்கிட்ட? மீனா கிட்டயா? நான் இப்ப இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே இந்த மீனா தான்டா. அப்பா நான் என்ன மாமா பண்ணேன்? என்ன பண்ண நான் கேக்குறேன். என் பேச்ச மீறி ஸ்கூல் பசங்களை டவுனுக்கு கூட்டு போனதுனால தான் இவ்வளவு பிரச்சனை நடந்தது. அப்பா மாமா எனக்கு இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரியாது மாமா. தெரிஞ்சிருந்தா சத்தியமா நான் பிள்ளைங்களை கூட்டிட்டு போயிருக்கவே மாட்டேன். இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் இந்த போட்டி ஒண்ணும் வேண்டான்னு ஆரம்பத்திலேயே படிச்சு சொன்னேன். யாரும் என் பேச்ச கேட்கல. என்ன மன்னிச்சிருங்க மாமா. நான் இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கிறேன் மாமா. இனிமே யாரும் எதையும் பாத்துக்க வேண்டாம். ஸ்கூல்ல யாருக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும். இனிமே எப்படி அங்கிள் உங்களால ஸ்கூல் விஷயத்துல தலையிட முடியும்? அதான் உங்க பதவியை ரிசைன் பண்ணிட்டீங்களே அங்கிள். ரிசைன் பண்ணா என்னம்மா? திரும்பவும் நான் தான் ஜெயிப்பேன். தெரியும் அங்கிள். ஆனா உங்களை ஜெயிக்க வைக்க கூடாதுன்னு சத்தியமூர்த்தி அங்கிளும் எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு சொல்லிருக்காரே. அத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அங்கிள். இந்த தடவை நீங்க ஜெயிக்கிறது ரொம்ப ரிஸ்கான விஷயம் அங்கிள். அஞ்சலி, அவன்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது. நான் சொன்னா ஸ்கூல் மெம்பர்ஸ் எல்லாருமே எனக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா அந்த ஸ்கூலுக்காகவும் இந்த ஊருக்காகவும் நான் அவ்வளவு நல்லது பண்ணிருக்கேன். ஏற்கனவே நான் செஞ்ச நல்லதுக்கு தான் இந்த பதவியில நின்னு நான் ஜெயிச்சேன். இப்ப நான் ஜெயிக்கிறதும் எனக்கு சர்வ சாதாரணம். கரெக்டா அங்கிள். இந்த தடவை உங்க மேல ஸ்கூல் ட்ரஸ்டுக்கு உங்க மேல நல்ல அபிப்பிராயம் இல்ல. மீனா பசங்களை டவுனுக்கு கூட்டிட்டு போனதுனால அதுக்கு நீங்க தான் பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னு ட்ரஸ்ட்ல இருக்க எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்பா அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. உங்களை பத்தி ட்ரஸ்ட்ல இருக்க ஆளுங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும்பா. யாரு என்ன சொன்னாலும் என்ன நடந்தாலும் உங்க மேல வச்சிருக்க மரியாதைய அவங்க இழக்க மாட்டாங்கப்பா. மரியாதை இருந்தாலும் இப்போதைக்கு அப்பா மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்ல ராம். நம்பிக்கை இல்லாம தானே உன் அப்பாவை ஊர்க்காரங்க பதவியை விட்டு விலக சொன்னாங்க. அத கரெக்டா கையில எடுத்துக்கிட்டு உன் சத்தியமூர்த்தி மாமாவும் உங்க அப்பா பதவிய புடுங்கிட்டாரு. சத்தியமூர்த்தி மாமா எங்க அப்பா பதவி விலகினதுல மட்டும் அவர் ஜெயிச்சிட முடியாது. ஜெயிக்க முடியும்ன்ற நினைப்பு இல்லாமதான் உன் அப்பாவை பதவி விலக சொன்னாரா? இது அரசியல். இதுல யார் ஜெயிப்பா, எப்படி ஜெயிப்பாங்கன்னு எதையுமே சொல்ல முடியாது. என்னால முடியும் அஞ்சலி. நான் அடிச்சு சொல்லுவேன். என் அப்பாவை ஜெயிக்க இந்த ஊர்ல ஒரு ஆள் கிடையாது. அங்கிள், சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அப்பா நீங்க ஜெயிக்க என்ன செய்யணும்னு சொல்லுங்கப்பா. ட்ரஸ்ட்ல இருக்கிறவங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரட்டுமா? நம்ம அவங்க கிட்ட பேசலாம்ப்பா. உங்களுக்கு ஓட்டு போட சொல்லலாம். இல்லப்பா, நானே அவங்க கிட்ட பேசணும்னு தான் பார்த்தேன். ஆனா அவங்கள நம்ம வீட்டுக்கு வர வச்சு பேசக்கூடாது. நமக்கு ஓட்டு வேணும்னா நாம தான் அவங்க வீட்டுக்கு போகணும். நான் கேட்டா எனக்கு கண்டிப்பா ஓட்டு போடுவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அங்கிள், அப்புறம் இன்னொரு விஷயம். என்னம்மா? ஸ்கூல்ல சேர்ந்தவங்க எல்லாரும் சத்தியமூர்த்தி சார் கிட்ட பேசாம இருக்கணும். ஏன்னா அவர் அவங்க கிட்ட என்ன வேணாலும் பேசி குழப்பி விட்டுருவாரு. எனக்கு தெரிஞ்சு இப்ப அவர் உங்க பதவிக்கு ஆசைப்படுறாரு நினைக்கிறேன் அங்கிள். ஏய், சும்மா இருக்க மாட்டே. ஏன் எங்க அண்ணனை பத்தி ஏதாவது ஒண்ணு ஏத்தி விட்டு பேசிக்கிட்டே இருக்க? பதவிக்கு ஆசைப்படுறாரு, அதுக்கு ஆசைப்படுறாரு, ஏதாவது ஒண்ணு குழப்பி விட்டுட்டே இருக்க அவரை. ஆமா, நீ என்ன நினைச்சு அவரை பத்தி பேசிட்டு இருக்க? நினைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல ஆண்டி. நடந்த எல்லாத்தையும் நீங்களும் தானே பாத்துட்டு இருந்தீங்க. வெளியே அத்தனை பேருக்கு முன்னாடி சிதம்பரம் அங்கிள பதவியை விட்டு விலக சொன்னது யாரு? உங்க அண்ணன் தானே. எலெக்ஷன்ல இவரை எதிர்த்து நிக்கிறேன்னு சொன்னது யாரு? அதுவும் உங்க அண்ணன் தானே. அவருக்கு பதவி ஆசை இல்லாம தானா இதெல்லாம் பண்ணாரு? குடும்பத்துல விட்டு கொடுக்கறது தான் எல்லாருக்குமே மரியாதை. ஆனா அவர் சிதம்பரம் அங்கிளுக்கும் மரியாதை கொடுக்கல, பதவியும் விட்டு கொடுக்கல. சிதம்பரம் அங்கிளை எதிர்த்து நின்னு ஜெயிக்கணும்ன்றத தெளிவா அவர் சொன்னாரு. சிதம்பரம் அங்கிளுக்கு நீங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா உங்க அண்ணனை எலெக்ஷன்ல இருந்து வாபஸ மட்டும் வாங்க சொல்லுங்க. போன பதவி சிதம்பரம் அங்கிளுக்கு தானா கிடைச்சிரும். தேவையில்லை. எனக்கு யாரும் பதவிய தானமா தர வேண்டாம். நானே நின்னு ஜெயிச்சு காட்டுறேன். இந்த எலெக்ஷன்ல நான் ஜெயிக்கலன்னா நான் உயிரோட இருக்கிறதுலயே அர்த்தம் இல்லை. என்னங்க, ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ரேவதி, இது என்னோட கௌரவ பிரச்சனை. இதுல நான் ஜெயிச்சே ஆகணும்.